சொன்னா மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, எங்களை மட்டும் தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள் என்ன வேணா பேசட்டும், ஏதாவது நீங்க விமர்சிக்கிறீங்களா, அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் எம்டிஎம்கேனா உங்களுக்கு கிள்ளுக்கு. குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க, என் கேள்வி பதில் சொல்லுங்க. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க, என் கேள்வி பதில் சொல்லுங்க. தோழர், நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு, நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுன்றதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்ல இல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்க என்ன நோக்கத்தோட கேட்கறீங்கன்னு தெரியும். மக்கள் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நியாயம் நினைப்பாங்க, ஏத்துக்கிடுவாங்க. நாங்கள் மறுத்தோம், நிர்பந்திக்கப்பட்டோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இல்லை. எங்களை நாங்க வெளியேறினா எங்க மேல என்ன பழி வேணா போடலாம், அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எங்களை நிர்பந்திச்சாங்க. ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு அதுலயும் கூட சூரியன் தான் நிக்கணும்னு நிர்பந்திச்சாங்க. அது என்ன ஆரோக்கியமான அரசியல்? எதுக்காக நிர்பந்திக்கணும்? மற்ற கட்சிகள் எல்லாம் நிர்பந்திக்கலையே. சிறுத்தைகள் அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, முஸ்லீமுக்கு அவங்க சின்னத்தில் போட்டி போட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போட்டி போட்டாங்க. எங்களை மட்டும் நாங்க ஏதாவது தனி சின்னத்தில் நிக்கிறோம்னு சொன்னதை ஏற்றுக்கிடவே இல்லையே. நிர்பந்தம் தானே கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் ஏதாவது வெளியேறி இருந்தால், நாங்கள் விலக நேர்ந்திருந்தால், வைகோவுக்கு இதே வேலைன்னு சொல்லி என் மேல பாயிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு அமைதியா இருந்தேன். அது எதுக்கு அஞ்சாதவர்? மரணத்துக்கு அஞ்சாதவர், அவ்வளவுதான். அவச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன், படிச்சொல்லுக்கு அஞ்சுகிறவன். மக்கள் வரிப்பணத்தை அரசு என்ன பாழ்படுத்திச்சு? இதுலயே உயர போகுது, வரிப்பணம் போய் வீணாயிர போகுது. சொல்லுங்க சார். இல்ல, எல்லாத்திலையும் கமிஷன், எல்லாத்திலையும் கரப்ஷன். அது மக்கள் சொத்து தானே. அதுக்கு தான் இப்ப பதில் சொன்னேன்ல. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் எங்களை போட்டு பரான்றதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எங்க மேல பழி போடுறதுக்கு. அதனால பேசாம இருந்தோம். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. சொன்னா மற்றவங்களெல்லாம் விட்டுருவாங்க, எங்களை மட்டும் தனிமைப்படுத்தி அட்டாக் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகள் என்ன வேணா பேசட்டும், ஏதாவது நீங்க விமர்சிக்கிறீங்களா, அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் எம்டிஎம்கேனா உங்களுக்கு கிள்ளுக்கிறேன்.